எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நம்ம வீட்டில் அடிக்கடி ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட்னா அது குலாப் ஜாமுன் தாங்க. இன்றைக்கி மில்க் பவுடர் வச்சு குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இனியும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வாரம் போஸ்ட் பண்ணுற ரெசிபீஸ் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வெள்ளை ரவையை தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிறேங்க. ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் மில்க் பவுடர் எடுத்துக்கிறேங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 ஸ்பூன் மைதா, இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கிறேங்க. இப்போ ஊற வச்ச வெள்ளை ரவையை இது கூட சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்துக்கிறேங்க. சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி நல்லா ஃபோர்ஸா பிணைய வேணாம், லைட்டா பிணைஞ்சிங்கன்னா போதும். மாவு கரெக்டான பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுக்கிறேங்க. பத்து நிமிஷம் கழிச்சு சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்துக்கிறேங்க. ஒரு கடாயில எண்ணெய் காய வச்சுக்கிறேங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம உருட்டி வச்சிருக்க உருண்டைகளை அதுல போட்டு மீடியம் ஃப்ளேம்ல நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ சர்க்கரை பாகு காய்ச்சறதுக்காக 2 கப் சர்க்கரை எடுத்துக்கிறேங்க. அது கூடவே 2 கப் தண்ணி சேர்த்து நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் கலந்து விட்டுக்கிறேங்க. இப்போ இதுல ஏலக்காய், கொஞ்சமா குங்குமப்பூ, கொஞ்சமா கேசரி பவுடர் சேர்த்துக்கிறேங்க. ஆப்ஷனல் தாங்க, நீங்க வேணும்னா நீங்க சேர்த்துக்கலாம். ஒரு 5-7 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இது கூட 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க ஜாமுன் எல்லாத்தையும் சர்க்கரை பாகுல சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிருங்க. குறைஞ்சது 2 மணி நேரமாவது இது ஊறணுங்க. கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க.